ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب زدني علما رب زدني علما اللهم علمني القرآن العظيم وتفسيره وتأويله وحكمه ومواعظه ونصايحه وفوائده ومعانيه ومراده وجعلني من العلماء الفقهاء الحكماء الصالحين المصلحين الهادين المهتدين واغفر لجميع العلماء الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم حتى أتاهم اليقين. الحمد لله. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல் குர்ஆனுடைய விரிவுரையை நாம் படித்து வருகின்றோம். அநேகமாக இது நம்முடைய 17வது அமர்வாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சூரா லுஹாவுடைய இந்த சூரா லுஹாவில் நாம் என்னென்ன செய்திகளை உள்வாங்க வேண்டும், சிந்தித்து புரிய வேண்டும் என்பதை பற்றித்தான் தொடர்ந்து பல அமர்வுகளிலே நாம் பார்த்து வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்று 57வது படிப்பினையிலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இப்போது நாம் படிக்கக்கூடிய இந்த படிப்பினைகள் அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக ضالًا ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, இந்த 3 வசனங்களை மையமாக கொண்டவை இப்போது நாம் இன்ஷா அல்லாஹ் நேற்று படித்த படிப்பினைகள் பாடங்களும் இன்று நாம் படிக்கக்கூடிய பாடங்கள் படிப்பினைகளும். அதனால இந்த வசனங்களுடைய பொருள்களை மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். சரி, இந்த 57வது படிப்பினையிலே என்ன செய்தி சொல்லப்படுகிறது? நீங்க அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏழ்மைக்கு பிறகு செல்வத்தை கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஏழ்மை, அதாவது வறுமைக்கு பிறகு செல்வத்தை கொடுத்தான். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தார்களே, அதற்கு பிறகும் அவர்கள் ஏழையாக இருந்தார்களா என்றால் இங்க 2 பதில் இருக்கு. கொஞ்சம் நல்ல கவனமா கேளுங்கம்மா. முதலாவது பதில் என்ன? அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக ضالًا ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப வாழ்க்கை, அதாவது சிறுபிராயம் வாலிப வாழ்க்கை, ஏழ்மையில் இருந்தது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு செல்வத்தை நிறைவை கொடுத்தான். இந்த நிறைவு என்பது, செல்வம் என்பது இரண்டையும் குறிக்கலாம் அல்லது இரண்டில் ஒன்றை குறிக்கலாம். இரண்டையும் குறிக்கலாம் என்பதுதான் ரொம்ப ஏற்றமானது. சரி, அந்த இரண்டு என்ன? ஒன்று, அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனைவியாக தேர்ந்தெடுத்து அவர்களை, அதாவது பிறருக்கு கூலி வேலை செய்வதிலிருந்து அல்லது கடினமான உழைப்பிலிருந்து தேவையற்றவர்களாக ஆக்கி அதிலிருந்து அல்லாஹு தஆலா அவர்களை விடுவித்து நிறைவாக்கினான். அக்னா என்பது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய செல்வத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிறைவடைய செய்தான். அதையும் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது இந்த கருத்தை யாராவது மறுப்பார்களே ஆனால் அது எப்படி மனைவியுடைய செல்வம் கணவனுக்கு சொந்தமானதாக ஆகும்? அது மனைவியினுடைய செல்வத்தை கொண்டு கணவனை செல்வந்தராக கருத முடியுமா என்று யாராவது மறுப்பார்களே ஆனால் அப்ப அந்த இரண்டாவது பதில் என்ன? இரண்டாவது செல்வம் என்ன? சரி, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழையா இருந்தாங்க. திருமணத்திற்கு பிறகு ஏழையாகவே நீடித்தார்கள். ஏன்னா கணவன் மனைவியினுடைய செல்வத்தை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை செல்வந்தராக நாம் முடிவு செய்ய முடியாது என்ற அடிப்படையில் வைத்துக் கொண்டால், அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரத் என்ற அந்த ஒரு பெரிய தியாகத்தை செய்ய வைத்து மதீனாவிலே அவர்களை குடியேற வைத்து மதீனாவுடைய வாழ்க்கையிலே அல்லாஹு தஆலா ஜிஹாதை கடமையாக்கி அந்த ஜிஹாதின் மூலமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனிமத் செல்வங்களை கொடுத்து, அதாவது காஃபிர்களிடத்திலே போர் புரியும் போது கிடைக்கக்கூடிய அந்த செல்வங்களை கொடுத்து அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிறைவடைய செய்தான், செல்வந்தராக ஆக்கினான். இது இரண்டாவது கருத்து.
ரெண்டு கருத்துமே சரியானது தான். முந்தைய கருத்தின் மீது யாராவது ஆட்சேபனை பண்ணால் அப்போ இந்த ரெண்டாவது கருத்து அந்த இடத்துல ஏற்கனவே இருக்க தான் செய்யுது. சரி, முந்தைய கருத்தின் மீது ஆட்சேபனை பண்ணுறாங்களே, அந்த ஆட்சேபனைக்கு பதில் இருக்குதா என்றால் பதிலும் இருக்கு. அந்த கருத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் என்பதற்கான பதிலும் இருக்குது. என்ன பதில்? மனைவியினுடைய சொத்தை அபகரிப்பது தான் கூடாது. எனக்கு உன்னுடைய சொத்து வேண்டும் என்று கணவன் டிமாண்டு, வலுக்கட்டாயமாக கேட்பது, உரிமை கோருவது தான் கூடாது. அது தப்பு. மார்க்கத்தில் அப்படி கிடையாது. வலக்கும்மா கசபுத்தும், அதாவது ரிஜாலி நசீபு மிம்மா கசபு வலின் நிசாய் நசீபு மிம்மா கசபு. ஆண்கள் சம்பாதித்ததனுடைய பங்கு ஆண்களுக்கு, பெண்கள் சம்பாதித்தனுடைய பங்கு பெண்களுக்கு. புரியுதா? ஏனைய மதங்களைப் போல இஸ்லாம் கண்மூடித்தனமான கொள்கையை சொல்லவில்லை. பெண்ணும் பெண்ணுடைய செல்வமும் ஆண்களுக்குத்தான் என்று சொல்லவில்லை. புரியுதுங்களா? அப்போ பெண்கள் உடைய சொத்து இருக்கிறது, அதாவது தந்தையின் மூலமாக கிடைத்த சொத்தாக இருக்கட்டும், வேற வாரிசுகள் மூலமாக கிடைத்த சொத்தாக இருக்கட்டும், அல்லது தன்னுடைய ஒரு வியாபாரம் வருமானத்தின் மூலமாக கிடைத்த சொத்தாக இருக்கட்டும், அந்த சொத்து முழுமையாக அந்த பெண்ணுக்கு உரியது. அதில் வேறு ஒருவர் உரிமை கொண்டாட முடியாது. எனக்கும் பங்கு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அந்த பெண்ணுடைய இறப்புக்கு பிறகு அவர்களுடைய உறவினர்களில் யாருக்கு அல்லாஹு தஆலா பங்கை வைத்திருக்கிறானோ அவர்களை தவிர வேற யாரும் உரிமை கோர முடியாது. சரி, ஆக இஸ்லாம் எதை தடை செய்திருக்கிறது என்றால், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியினுடைய சொத்தை தனது சொத்தாக அபகரிப்பதை, அத்துமீறி உரிமை கொண்டாடுவதைத்தான் இஸ்லாம் தடுத்திருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இந்த இடத்தில் அப்படிப்பட்ட எதுவும் நடக்கவில்லை. மாறாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த அந்த பாசத்தால், அன்பால், மரியாதையால், பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டு மறுமையை புரிந்து கொண்ட காரணத்தால் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹலாலாக ஆக்கிவிட்டார்கள், அனுமதித்து விட்டார்கள். நீங்கள் விரும்பியபடி இந்த செல்வங்களை செலவு செய்து கொள்ளலாம். அடிமைகளுக்கு கொடுப்பதற்கோ ஏழைகளுக்கு கொடுப்பதற்கோ நீங்கள் செலவு செய்து கொள்ளலாம். இனிமே நீங்க வியாபாரம் செய்யணும், கஷ்டப்படணும் என்ற அவசியம் உங்களுக்கு இல்லை. என்னுடைய இந்த செல்வங்களில் உங்களுக்கு சமமான பங்கு உண்டு என்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொந்தமாக்கி கொண்டார்கள். இது வாய் வழியா நேரடியாக சொல்லப்படவில்லை என்றாலும் அவர்களுடைய செயல்கள் அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அத்தகைய ஒரு முழு, அதாவது அனுமதியை அளித்திருந்தது. அதனால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செல்வத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செல்வத்தை நிறைவை வழங்கினான் என்று அர்த்தம் வைத்தாலும் அதுல ஒரு ஆட்சேபனை செய்யறதுக்குண்டான, அதாவது பெண்ணுடைய உரிமையை பறித்து கொண்டார்களா என்று ஆட்சேபனை செய்வதற்குண்டான அங்க வழி கிடையாது. புரியுதுங்களா? பெண்ணு விரும்பி கொடுக்கிறது. இப்ப குர்ஆன்ல பாருங்க, நீங்க மகர் கொடுக்குறீங்க, ஒரு பெரிய மகரை நீங்க நிர்ணயிக்கிறீங்க, அதுல கொஞ்சம் கொடுத்தீங்க, கொஞ்சம் கொடுக்க முடியல, கல்யாணத்துக்கு பிறகு மனைவி பரவாயில்லைங்க நான் மன்னிச்சுட்டேங்கிறாங்க, தாராளமா நீங்க சாப்பிடலாம். புரியுதுங்களா? இது குர்ஆன்ல நேரடியாக அல்லாஹ் சொல்றான். அதாவது சூரா அன்-நிசாவுடைய ஆரம்ப வசனம் இருக்கு பாருங்க, வஆத்துன் நிஸா ஸதுகாத்திஹின்ன நிஹ்லா ஃபஇன் த்ரிபன லக்கும் அன் ஷைஇன் ஃபகுலுஹு ஹனீஅம் மரிஆ. நீங்கள் கட்டாயமாக மஹர் கொடுங்கள். அந்த பெண்களாக விரும்பி உங்களுக்கு எதையும் விட்டு கொடுத்தால் அதை நீங்கள் தாராளமாக அனுபவிக்கலாம். அப்ப இந்த விஷயத்தை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவடைந்தார்கள். அவர்களை அல்லாஹு தஆலா செல்வந்தராக ஆக்கிவிட்டான். இப்ப அடுத்து பாருங்க, இந்த இரண்டாவது கருத்து, அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிஹாதின் மூலமாக, கனிமத்துகளின் மூலமாக அல்லாஹு தஆலா செல்வத்தை வாரி வழங்கினான் என்ற அந்த ஒரு செய்தியை பொறுத்த வரைக்கும் அதை பத்தி தான் இங்க நம்ம விரிவா பார்க்க போறோம். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏழ்மைக்கு பிறகு செல்வத்தை கொடுத்தான். சரி, இப்ப இந்த செல்வம் என்பது எப்படி கிடைத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு? நம்ம இந்த இரண்டாவது கருத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அவர்களை கண்ணியமானவர்களாக, வீரமானவர்களாக, தலை நிமிர்ந்தவர்களாக இருக்க வைத்து செல்வத்தை கொடுத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமையாகியோ அல்லது ஏழ்மைப்பட்டோ
அல்லது வேறு, அதாவது பொதுவாக உலகத்தில் மன்னர்கள், அரசர்கள், அதிகாரிகள், செல்வந்தர்கள் பொருள் ஈற்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு தாழ்ந்த நிலைக்கு போய் அதற்கு பிறகு செல்வ நிலைக்கு வருவது என்ற அந்த ஒரு நிலையை அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைக்கவில்லை. நல்ல கவனமாக புரியுங்க, இது முக்கியமான விஷயம். எப்படி பாருங்க, மக்காவாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்து, அல்லாஹ் பாதுகாக்கணும், இஸ்லாமை அழித்து விடலாம் என்று நினைத்து அதற்கான திட்டம் தீட்டிய போது அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தான். சரி, பிறகு மக்காவிலிருந்து மதீனாவிற்கு முஹாஜிர், அதாவது நாடோடியாக எந்த செல்வமோ நிலமோ உடைமைகளோ இல்லாத நிலையில், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய செல்வமாக இருந்தாலும் அதுவும் அங்கேயே மக்காவிலேயே விடப்பட்டு விட்டது. எதுவுமே இல்லாமல் எந்த ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்து வரும் பொழுது அவர்கள் தங்களோடு எந்த செல்வத்தையோ நிலத்தையோ உடைமைகளோ எடுத்து வர முடியவில்லை. அப்படி எதுவுமே இல்லாத நிலையில் வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படி அவர்கள் மாற்றப்படுகிறார்கள்? அந்த மதீனாவின் ஆட்சியாளராக அல்லாஹ் ஆக்கினான். வர்றது நாடோடியா, ஆனால் பிறகு அல்லாஹு தஆலா, நாடோடினா முஹாஜிர், அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதே அந்த மதீனாவின் மண்ணுக்கு அதிபராக, ஆட்சியாளராக அல்லாஹு தஆலா ஆக்கிவிட்டான். அங்கு பிளவுபட்டிருந்த மதீனாவின் இரு கோத்திரங்களை, அவுஸ் ஹஸ்ரஜ், ஒற்றுமைப்படுத்தி நபியின் மார்க்கத்தை ஏற்க வைத்து, நல்லா அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கணும், அல்லது முடிக்கிறதா தான் அப்படியே முடிச்சுக்க, ஏற்க வைத்தான் அப்படின்னு முடிச்சுக்கலாம். அரேபிய சமூகத்தின் தீங்கை விட்டோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று குறைஷிகளும் அந்த குறைஷிகளோடு நட்பு வைத்திருந்த ஏனைய அரபு கோத்திரங்களும் ஒரு முடிவோடு இருந்தார்கள். ஏன்? அந்த காலத்தில் குறைஷிகளுக்கு தான் செல்வாக்கு. அரபு கோத்திரங்களில் உயர்ந்த கோத்திரம் யாரு? குறைஷி கோத்திரம். அதனால் குறைஷிகளுடைய பேச்சை யாரும் திட்டமாட்டார்கள், அப்போ ஏதாவது மறுக்க மாட்டார்கள். அப்போ அந்த குறைஷிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்காததுனால அரபிய சமுதாயமே ஏற்காமல் பின்தங்கி கொண்டிருந்தது. எத்தனையோ முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றுவட்டு இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு சென்று தாவா கொடுத்தும் யாருமே இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளலை. அந்த நிலையில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி மதீனாவை விட்டு நல்ல தூரம் மக்காவை விட்டு நல்ல தூரமாக இருக்கக்கூடிய மதீனாவுக்கு வருவோம் என்பதாக மதீனாவுக்கு வருகிறார்கள். அங்கே சில பேர் இஸ்லாமை ஏற்று ஆதரித்த காரணமும் ஒரு முக்கியமான காரணம். இங்கே மதீனாவில் வந்தால் மதீனாவில் 2 குடும்பத்தார்கள் இருக்கிறாங்க. இந்த 2 குடும்பத்தாரும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஏமன் நாட்டிலிருந்து வந்து குடியேறிய மக்கள். அவுஸ் ஹஸ்ரஜ் ரெண்டுமே ஒரு தந்தையினுடைய 2 பிள்ளைகள். அடுத்து ஒவ்வொருத்தரும் அப்படியே பெரிய கோத்திரமாக மாறக்கூடிய அளவுக்கு ஏறக்குறைய ஒரு 400-500 வருஷத்தில் அவ்வளவு பெரிய ஒரு வம்ச பரம்பரையாக மாறிவிட்டார்கள். இந்த அவுஸ் ஹஸ்ரஜ் பங்காளிகளாக இருந்தாலும் ஒரே மொழி பேசக்கூடிய, ஒரே இனத்தை சேர்ந்த, ஒரே குடும்பத்தை சேர்ந்த மக்களாக இருந்தாலும் ஆனால் இந்த 2 பேருக்கும் இடையில சண்டை கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொண்டே இருந்துச்சு. இதை வெளியிலிருந்து வந்து குடியேறிய யூதர்கள் எண்ணெய் ஊற்றி இன்னும் வேகமாக பற்ற வைத்து எரித்து கொண்டிருந்தார்கள். யூதர்களுடைய புத்தி காலங்காலமும் அதுதான், புரியுதுங்களா? அவனும் நிம்மதியாக இருக்க மாட்டான், சுற்றி உள்ளவர்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டார்கள். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பொருட்டால இந்த அவுஸ் ஹஸ்ரஜ் காலமெல்லாம் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். பாருங்க, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை குலுக்கி கொண்டார்கள். அவர்கள் அதாவது மானகா, அதாவது அணைத்து கொண்டார்கள், கட்டி தழுவி கொண்டார்கள். இருவருக்கும் இடையிலே இருந்த பகைமை, அந்த குரோதம் எல்லாம் போய்விட்டது. அப்ப இந்த 2 சமுதாயம் மாஷா அல்லாஹ் செல்வத்திலையும் அதே போல ஒரு பெரிய உடல் வலிமையிலையும் அதே போல ஆயுதங்களையும் இன்னும் அதாவது போர்லையும் ரொம்ப திறமை உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்களை கொடுத்து அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்து இந்த மக்களெல்லாம் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தங்களுடைய செல்வத்தையும் சமர்ப்பித்து விட்டார்கள். எப்படி உயிரை சமர்ப்பித்தார்களோ அதே போல செல்வத்தையும் கொடுத்து விட்டார்கள். அதற்கு பிறகு இந்த படையை வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கபீலாக்கள் அவர்கள் யார் இஸ்லாமை எதிர்த்தார்களோ அவர்கள் மீது சண்டை செய்தார்கள், யுத்தம் செய்தார்கள். அதன் மூலமாக
அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கனிமத்தையும் கொடுத்தான். அப்ப ரெண்டு விதமான மாபெரும் செல்வங்களை அல்லாஹு தஆலா கொடுத்தான். ஒன்று மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சதுனால அன்சார் ஹஜ்ரஜனுடைய மிகப்பெரிய சப்போர்ட், இரண்டாவது கனிமத்துடைய பொருளுடைய சப்போர்ட். அப்ப அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி இந்த அவர்களுக்கு எப்படி இந்த செல்வத்தை கொடுத்தான்? அவர்களை கண்ணியப்படுத்தி ஒரு பெரிய பதவியில உட்கார வைத்து பணிந்து, அதாவது இவங்க பணிகளை செல்வத்துக்காக இவங்க இறங்கி போல, அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான நிலையை வைத்து அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த செல்வத்தை கொடுத்தான். கவனிங்க, அங்கு பிளவுபட்டிருந்த மதீனாவின் இரு கோத்திரங்களை ஒற்றுமைப்படுத்தி நபியின் மார்க்கத்தை ஏற்க வைத்து அரேபிய சமுதாயத்தின் தீங்கை விட்டும் உலக சமுதாயத்தின் அச்சுறுத்தலை விட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களின் முஹாஜிர் தோழர்களையும் பாதுகாக்கும்படி செய்தான். அன்சாரிகள் நபியையும் பாதுகாத்தார்கள், முஹாஜிர்களையும் பாதுகாத்தார்கள். இஸ்லாமை எதிர்த்து முஸ்லிம்களை அழித்து நேர்வழியின் பிரகாசத்தை ஊதி அழிக்க முயற்சித்த எதிரிகளின் செல்வங்களை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனிமத்தாக ஆக்கி கொடுத்தான். இதான் அந்த செல்வம், கண்ணியமான செல்வம். புரியுதா? கணக்கில் அடங்கா செல்வங்கள் அவர்களின் காலடியில் கொட்டின. புரிஞ்சுக்கங்க இது வரைக்கும். அதுக்கு பிறகு இப்படி செல்வம் கிடைக்கப்பட்ட பிறகு நாம் செய்வதை போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்களா, நடந்து கொண்டார்களா? அல்லது செல்வம் கிடைக்கப்பட்ட அரசர்கள் மன்னர்கள் நடந்து கொண்டதை போன்று அவர்கள் நடந்து கொண்டார்களா? அவங்களுடைய வாழ்க்கை நபித்துவத்தை பாருங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சியாளரின் வாழ்க்கையையும் வாழவில்லை, ஒரு செல்வந்தரின் வாழ்க்கையையும் வாழவில்லை. அல்லாஹுவின் விசுவாசமான, பணிவான, ஏழையான, எளிமையான அடிமையாக வாழ்ந்தார்கள். அல்லாஹ் அக்பர். அப்போ உங்களுக்கு இது புரிய வரும். ஏன்னா பெரும்பாலும் நம்ம என்ன புரிஞ்சு வச்சிருப்போம் அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழை ஃபக்கீரு அவங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாங்க. ஆமா, கஷ்டப்பட்டாங்க தான். ஆனா அது அந்த கஷ்டம் எதனால? வறுமையினால் அல்ல. அதாவது நிர்பந்தமான வறுமையினால் அல்ல, தான் தேர்ந்தெடுத்த வறுமையினால. புரியுதா? ரெண்டு விதமான வறுமை இருக்கு. ஒரு வறுமை என்ன? நிர்பந்தமான வறுமை, வேற வழி இல்லை, திடீர்னு பஞ்சம் ஏற்பட்டுருச்சு, அல்லது எங்க போனாலும் வேலை கிடைக்கல, அல்லது தாம் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம், நமக்கு எந்த விதமான பொருளாதாரம் இல்லை. இது ஒரு நிர்பந்தமான வறுமை. இன்னொரு வறுமை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்ட வறுமை, அவர்களுடைய சஹாபாக்களிலே பலர் தேர்ந்தெடுத்த வறுமை. அந்த வறுமை என்ன என்றால், செல்வம் தன்னிடத்தில் இருக்கும், வரும், எக்கச்சக்கமா செல்வம் வரும். ஆனா அந்த செல்வத்தில் தனது உரிமையை விட, தான் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதை விட அவர்கள் ஏழைகளுக்கு கொடுத்து, தேவை உள்ளவர்களுக்கு கொடுத்து, மற்றும் நண்பர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து இல்லாமல் போவார்கள். அதனால் அவர்கள் சாப்பிட முடியாமல் ஆகும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மற்ற கலீஃபாக்களும் செல்வத்தை கொண்டு கொட்டுவாங்க மூட்டை கணக்கில். அன்றைய மாலை பொழுதில் தனக்கு நோன்பு திறப்பதற்கான உணவு கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் இருக்காது. காலையில் வந்த செல்வத்தை மாலைக்குள் தர்மம் செய்து முடித்து விடுவார்கள். இது என்னது ஏழ்மை? இது தான் தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய ஏழ்மை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்திருந்தாலும் அந்த செல்வத்தை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செல்வந்தராக வாழவில்லை, ஒரு அரசராக வாழவில்லை. மாறாக எப்படி வாழ்ந்தார்கள்? அல்லாஹுவின் ஒரு விசுவாசமான, பணிவான, ஏழையான, எளிமையான அடிமையாக வாழ்ந்தார்கள். தனது செல்வத்தை எல்லாம் ஏழைகளுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் அள்ளி கொடுத்து மகிழ்ந்தார்கள். கேட்டு வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் தாராளமாக மனமுவந்து தர்மம் செய்தார்கள். தான் பசித்திருக்க பிறர் பசியை போக்கினார்கள். தான் முழுமையான உடையின்றி இருக்க பிறருக்கு உடுத்தி மகிழ்ந்தார்கள். பலவீனர்களின் கோட்டையாக, ஏழைகளின் ஒதுங்குமிடமாக, எளியவர்களின் நண்பனாக, சாமானியர்களின் பாதுகாவலர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களின் விடுதலை வீரனாக, துன்பங்களில் மக்களுக்கு உதவும் வள்ளலாக, எல்லாரும் எளிதில் சந்தித்து குறைகளை கூறி நிவாரணம் பெறும் எளிய தலைவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். புரியுதுங்களா?
திரும்ப படிக்கிறேன், கவனமாக கேளுங்க. அல்லாஹுமே ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வம் கொடுக்கப்பட்டும் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? அல்லாஹுவின் ஒரு விசாலமான, பணிவான, ஏழையான, எளிமையான அடிமையாக வாழ்ந்தார்கள். தனது செல்வத்தை எல்லாம் ஏழைகளுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் அள்ளி கொடுத்து மகிழ்ந்தார்கள். கேட்டு வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் தாராளமாக மனமுவந்து தர்மம் செய்தார்கள். தான் பசித்திருக்க பிறர் பசியை போக்கினார்கள். தான் முழுமையான உடையின்றி இருக்க, அதாவது அவங்க மேலேயே போட்டுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சட்டை இருக்காது, ஒரு ஜுப்பா இருக்காது, ஒரு போர்வை இருக்காது. அந்த நேரத்தில் கூட தேவை உள்ளவர்களுக்கு தன்னுடைய ஆடையை, அதாவது யாராச்சும் ஒருத்தங்க அன்பளிப்பாக கொடுத்துருப்பாங்க, உடனே அதை இன்னொருவர் கேட்டாரேயானால் அவருக்கு கொடுத்து விட்டு தான் வெறும் மேனியோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். அதே போன்று பலவீனர்களின் கோட்டையாக யாரா இருந்தாலும் சரி, நசுக்கப்பட்டவர், அதே போல் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டவர் யாரிடத்துல வந்து ஒட்டி கொள்ளலாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல. பலவீனர்களின் கோட்டையாக, ஏழைகளின் ஒதுங்குமிடமாக, எளியவர்களின் நண்பனாக, சாமானியர்களின் பாதுகாவலராக, ஒடுக்கப்பட்டவர்களின் விடுதலை வீரனாக, துன்பங்களில் மக்களுக்கு உதவும் வள்ளலாக, எல்லாரும் எளிதில் சந்தித்து குறைகளை கூறி நிவாரணம் பெறும் எளிய தலைவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். இப்போ நம்ம எழுதி இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்கு பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தன்மை, அதுக்குள்ளார பல வரலாறு இருக்கு. அதுக்கு உதாரணம் சொல்றதா இருந்தா அதெல்லாம் நீங்க சீரா கிதாபுல படிச்சு தெரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், நம்முடைய மௌத்திலேயே நஷ்டமான மௌத் என்ன தெரியுமாங்க? மூத்தா போகும் பொழுது அல்லாஹுவையும் ரசூலையும் தெரியாம மூத்தா போறது. புரியுதா? அதுதான் நஷ்டமான மௌத். நீங்கள் வந்து உலகத்தில் செல்வத்தை அனுபவிக்காமல், வசதியான வாழ்க்கையை அனுபவிக்காமல், வறிய நிலையிலேயோ அல்லது அறியப்படாத நிலையிலேயோ மரணிக்கிறது, அது வந்து நஷ்டமான மௌத்து கிடையாது. நஷ்டமான மௌத்து என்ன? அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அறியாமல் மரணிப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பண்புகளை பற்றி எழுதுவதாக இருந்தால், அவர்களை புகழ்வதாக இருந்தால் 1000 பக்கங்களும் தீர்ந்துவிடும், 1000 பேனாக்களின் மையும் காலியாகிவிடும். யாரை அல்லாஹ் புகழ்ந்தானோ அவரை மனிதர்கள் எப்படி புகழாமல் இருக்க முடியும்? அல்லது அவரின் புகழை மனிதர்கள் எப்படி புகழ்ந்து முடிக்க முடியும்? புரியுதுங்களாமா? 57வது படிப்பினையை முடித்தோம், அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் சிந்திக்கணும், உட்காந்து பொறுமையாக படிக்கணும், திரும்ப திரும்ப படிக்கணும், உட்காந்து நிதானமாக சிந்திக்கணும். ஊர் சுற்றுறதுங்கல்ல, அதெல்லாம் நிப்பாட்டுங்க. புரியுதா? மார்க்கத்தில் சுற்ற ஆரம்பிங்க, இன்னும் மார்க்கத்தில் பற்றி படிக்க ஆரம்பிங்க. நம்ம என்னமோ பெருசு படித்து அல்லாமா இமாம் நவவி ஆகிட்ட மாதிரி ஊர் சுற்றுறது கிளம்பிடுறோம். நீங்கள் 58வது படிப்பினை, யார் அல்லாஹுவின் அரவணைப்பில் ஆகிவிட்டாரோ, யார் அல்லாஹுவின் அரவணைப்பில் ஆகிவிட்டாரோ, ஃபஆவா அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. இந்த 3க்குள்ளார திரும்ப திரும்ப சுற்றிக்கிட்டே இருப்போம். யார் அல்லாஹுவின் அரவணைப்பில் ஆகிவிட்டாரோ அவர்தான் மகத்தான அரவணைப்பை பெற்றவர். புரியுதுங்களா? அல்லாஹ் யாரை அணைத்து கொண்டானோ அவர்தான் உண்மையில் அரவணைக்கப்பட்டவர். அல்லாஹுவின் அரவணைப்பு என்பது வெறும் உடலுக்கு அல்ல, அது அருள்கள் நிறைந்த அற்புதமான, ஆழமான, விசாலமான, வலிமை மிக்க அரவணைப்பாகும். அல்லாஹ் அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அரவணைப்பு இருக்கு பாருங்க, அந்த கட்டி அணைத்தல் என்பது அது எப்படிப்பட்டது? அற்புதமானது, ஆழமானது, விசாலமானது, வலிமை மிக்கது. அது அல்லாஹுவின் நேரடியான அரவணைப்பாகும். நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் விசேஷமான அரவணைப்புகளிலேயே மிக மிக விசேஷமான அரவணைப்பாகும். எல்லா மக்களையும் அல்லாஹ் அரவணைப்பான். நல்லோர்கள், மூமின்கள், முஸ்லிம்கள், சாலிஹீன், முத்தகீன அல்லாஹ் கண்டிப்பா அரவணைப்பான். அதுல நபிமார்கள், ரசூல்மார்களை ரொம்ப ரொம்ப விசேஷமா அல்லாஹ் அரவணைப்பான். அந்த நபிமார்களிலேயே ரொம்ப ரொம்ப விசேஷமான, யாரை விட விசேஷமானவர்கள் வேற யாரும் இல்லையோ அந்த நபிக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த அரவணைப்பு இருக்கு பாருங்க, அது அன்கம்பேரபிள். அதை வந்து நம்ம ஒப்பிடவே முடியாது. அதை வந்து அதுக்கு நம்ம விளக்கம், உதாரணம்லாம் சொல்ல முடியாது. கவனிங்க, உடல், உயிர், மனம். இங்க கவனிங்க, உடல், உயிர், மனம், உள்ளம், சிந்தனை, அறிவு, வாழ்க்கை தேவை என அனைத்திலும் அல்லாஹுவின் தூதர் அவர்கள்
அல்லாஹ்வின் தூதர்கள் அல்லாஹ்வின் அரவணைப்பை பெற்றார்கள். அந்த மகத்தான, அதாவது உடல், உயிர், மனம், உள்ளம், சிந்தனை, அறிவு, வாழ்க்கை தேவை என அனைத்திலும் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அரவணைப்பை பெற்றார்கள். அந்த மகத்தான அரவணைப்பு மட்டும் இல்லை என்றால், நல்ல கவனிங்க, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அந்த கருணையை கொண்டு, அன்பை கொண்டு, பாசத்தை கொண்டு, பாதுகாப்பை கொண்டு, அருள்களை கொண்டு, பரக்கத்துகளை கொண்டு அப்படியே சூழ்ந்து அரவணைத்திருக்கவில்லை என்றால், இறுதி தூதுவத்தின் மகத்தான பணியை சிறப்பாக செய்து உலக வரலாற்றிலேயே இதுவரை தோன்றாத, இனியும் தோன்ற முடியாத மகத்தான கண்ணியமான ஒரு முன்மாதிரியான சமுதாயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கி இருக்க முடியாது. புரிஞ்சுச்சுங்களா? அல்லாஹு தஆலா அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா என்று சொன்னதில் அப்படி அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனைத்து அந்த பரக்கத்தினுடைய வெளிப்பாடு தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் உலக வரலாறையே மாற்றி இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உலகத்தில் உருவாகவில்லை, இனியும் உருவாக முடியாது என்கிற அளவுக்கு ஒரு பெரிய மகத்தான முன்மாதிரியான சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்க முடிந்தது. அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அந்த ஈவா அல்லாஹ்வுடைய அந்த அரவணைப்பு மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது சாத்தியமாக இருந்திருக்காது. யா அர்ஹமர் ராஹிமீன் 59வது படிப்பினை. இது அனிமா இன்னும் கொஞ்சம் நீளமா போகும். நம்ம எங்க சுத்திக்கிட்டே இருக்கிறோம்? இந்த அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வ வஜதக ضالன் ஃபஹதா, அதுல தான் சுத்திக்கிட்டே இருக்கிறோம். கவனமா அதுக்குள்ளாரையே இருங்க. நீங்க வேற எங்கயாவது தனியா யோசிச்சுக்கிட்டே போயிடாதீங்க. யா அர்ஹமர் ராஹிமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா சரி, இப்போ இந்த இடத்துல அதாவது நிறைய கேள்விகளுக்கு உண்டான பதில் தான் இந்த 59வது படிப்பினையில் இருக்கும். எல்லாமே சில நேரங்களில் கேள்விகளுக்கு பதிலாக இருக்கும், சில நேரங்களில் சந்தேகங்களுக்கு விளக்கமாக இருக்கும், சில நேரங்களுக்கு நம்ம புரிந்து வைத்திருந்த தவறான கருத்துக்களை நீக்கும்படியான தெளிவாக இருக்கும். சில படிப்பினைகள் நம்ம ஏற்கனவே புரிந்து வைத்திருந்ததை, விளங்கி வைத்திருந்ததை அதை அதிகப்படியாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக விளக்குறதா இருக்கும். இப்படி தான் இருக்கும் இந்த படிப்பினைலாம். புரியுதா? கவனிக்குமா? இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வரோம்? நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரவணைக்கப்பட்டார்கள்னு சொல்றீங்களேங்க, அவங்களுக்கு கஷ்டமே நிகழாமல் இருந்து இல்லையே? கஷ்டங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு, பிரச்சனைகள் நிகழ்ந்திருக்கு, கொடுமைகள் நிகழ்ந்திருக்கு, ஆபத்துகள் சூழ்ந்திருந்துச்சு, இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த கேள்விக்கான பதில தான் இந்த 59வது படிப்பினையில் நம்ம பார்க்க போறோம். கவனிங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா மனிதர்களுக்கும் நிகழும் சிரமங்கள் நிகழாமல் இல்லை. பல வகையான மனவேதனைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படாமல் இல்லை. அரவணைப்பு என்பது துன்பங்கள், துயரங்கள், சிரமங்கள், நெருக்கடிகள், கவலைகள் இல்லாத வாழ்க்கை என்ற அர்த்தத்தில் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அரவணைப்பு எந்த அர்த்தத்தில்? இது நேர்வழியின் அரவணைப்பாகும், சத்தியத்தின் அரவணைப்பாகும், இது ஒழுக்கத்தின் அரவணைப்பாகும், ஞானத்தின் அரவணைப்பாகும். உலகத்தில் மக்கள் சந்திக்கிற எல்லா சிரமங்களையும் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பித்து அவற்றை உணர வைத்து எல்லா மக்களுக்கும் ஒரு முன்மாதிரியான மகத்தான தலைவராக அவர்களை உருவாக்க ஒரு சிறந்த பயிற்சியாக அந்த சோதனைகளை ஆக்கி வைத்தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த எல்லாமே எது? நெருக்கடி, சிரமம், மனக்குழப்பம், மனப்பிரச்சனை, மன நெருக்கடிகள், வேதனைகள், தாக்குதல்கள், இது எல்லாமே அல்லாஹு தஆலா ஒரு ட்ரைனிங்கா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆக்கிட்டா. அதாவது உம்மத்துகளில் இப்படிப்பட்ட சிரமங்களை சந்திப்பவர்கள் ஒரு வகையில் வந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் எல்லாருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தான். ஏன்னா பின்னாடி காலத்தில் யாரும் சொல்ல முடியாது நபிக்கு என்னங்க கவலை இருந்துச்சு, அவர் இஸ்லாமை ஃபாலோ பண்ணாரு ஈஸியா, நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, நம்ம எப்படி இஸ்லாமை ஃபாலோ பண்ண முடியும் என்று யாரும் குறைவுள்ள அறிவுள்ளவர்கள் சொல்லிவிடக் கூடாது.
அதனால உலகத்தில் யாரும் படாத கஷ்டத்தை, யாரும் சந்திக்காத சிரமத்தை, யாரும் அனுபவிக்காத இன்னல்களை, எதிர்ப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். அப்படி இருந்தும் மார்க்கத்தில் நிலைத்திருந்தார்கள், தாவா செய்தார்கள், மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அதனால இனி கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய யாரும் எந்த விதமான பொய்யான சாக்கு போக்குகளை சொல்லி அல்லாஹ்விடத்தில் தப்பிக்க முடியாது. அவர் தனக்கு ஒரு நிர்பந்தத்தை சொல்வாரேயானால், நல்ல கவனிங்கம்மா தயவுசெய்து, அதாவது ஒருவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்காமல் இருப்பதற்கோ, அல்லாஹ்வுடைய தீனுடைய இல்மை படிக்காமல் இருப்பதற்கோ, அல்லது அந்த தீனுடைய இல்மை பரப்பாமல் இருப்பதற்கோ அவர் ஒரு காரணத்தை சொல்வாரேயானால், அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்வதற்கு எனக்கு முடியாது என்று ஒரு காரணத்தை சொல்வாரேயானால், அந்த காரணம் அவரிடத்தில் இருப்பதை விட மிக பெரிய அளவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது. அப்படி இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா செய்தார்கள், மார்க்கத்தை போதித்தார்கள் என்றால் உன்னால் ஏன் முடியாது? புரியுதுங்களா? அப்ப அல்லாஹ் தஆலா எல்லா வகையிலுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரு முஅஜிஸாவாக, ஒரு அற்புதமான ஒரு ஆசிரியராக, வழிகாட்டியாக அல்லாஹ் ஆக்க விரும்பிதா அவர்களுக்கு இப்படிப்பட்ட சிரமங்களை எல்லாம் உணர வைத்தான். ஏன்னா எல்லா மக்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக அவர்கள் இருக்க வேண்டும். கவனிங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சந்தித்த எந்த ஒரு இக்கட்டான சந்தர்ப்பத்திலும், இங்க நல்ல கவனிங்க, இப்படிப்பட்ட இன்பங்கள், துன்பங்கள், துயரங்கள் வரும் பொழுது அதுல சிக்கி இருக்காரு பாருங்க, அவரை அல்லாஹ் தஆலா பாதுகாக்கவில்லை, கைவிட்டான்னு அர்த்தமா? எப்படி எடுத்துக்கிறது? அது நீங்க நல்லா புரியணும்ல. அது அங்க பாருங்க. அப்ப அந்த மனிதருடைய கல்பு அல்லாஹ்விடத்தில் எப்போதும் தொடர்போடு இருக்குமேயானால் அவர் கைவிடப்படவில்லை. அவர் கொல்லப்பட்டாலும் சரி, விரட்டப்பட்டாலும் சரி, சிறையில் அடைக்கப்பட்டாலும் சரி, இந்த கல்புடைய தொடர்பு துண்டித்து விடுமேயானால் அல்லாஹ் கைவிட்டு விட்டான் என்று அர்த்தம். புரியுதுங்களா? அதனால உடனே யாரும் அல்லாஹ் என்னை அரவணைத்து கொண்டான் என்று சொன்ன உடனே பெரிய மாட மாளிகையில பஞ்சு மெத்தையில படுத்துக்கிட்டு 10 வேலைக்காரங்க சுத்தி இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நம்ம கசமாலம் மண்டையில எப்ப பார்த்தாலும் இந்த துன்யா தான் முன்னாடி வந்து நிக்குது. இந்த உலகம் தான் நமக்கு வந்து பெருசா தெரியுது. இந்த உலகத்தை மதிக்கவே மதிக்காதீங்க. புரியுதா? இதை தூக்கி குப்பையில போட்டுருங்க. அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்பதற்கு எடுக்கப்பட்ட செல்வத்தை தவிர, மனைவி மக்களுடைய ஹலாலான உணவு, உடை தேவை, இருப்பிட தேவைக்காக அவசியமான அளவு செலவழிக்கப்பட்டதை தவிர மற்ற எல்லா செல்வமும், புரியுதா, அது குப்பை தாங்க. அது எதுக்குமே ஒன்றுத்துக்கும் உதவாது. அதாவது லா லக்க வலா அலைக்க, உனக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை, தொலைஞ்சு போ. ஆனா அதையும் நீ பாவத்தில் செலவு செஞ்சுட்டா உன் கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சந்தித்த எந்த ஒரு இக்கட்டான சந்தர்ப்பத்திலும், அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க, கல்புனுடைய கனெக்ஷன் அல்லாஹ்விடமிருந்து துண்டிக்காமல் இருக்கணும். நெருக்கடியில, கஷ்டத்துல, சிரமத்துல, பிரச்சனையில, மன உளைச்சல்ல, கடன் நெருக்கடியில, உடல் நோய் நொடி நெருக்கடியில, எதுலையுமே அல்லாஹ்விடத்துல கனெக்ஷன் கட் ஆயிடக்கூடாது. அதுதான் அரவணைப்பு. அந்த கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுன்னா உனக்கு எதுவுமே இல்லாம சுக வாழ்க்கையில் இருந்தாலும் அல்லாஹ் ஒன்று அரவணைக்கல, நாசமா போயிட்ட, நீ துர்பாக்கியவான், முடிஞ்சு போச்சு. அதான் புரியுதுங்களா? நம்ம மண்டையில மாற்றி வச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? கஷ்டப்படுறவன்லாம் அல்லாஹ்வுடைய கவனிப்பு இல்லாதவன், நல்ல பணத்தில் கொளிக்கிறவன் அல்லாஹ்வுடைய கவனிப்பு உள்ளவன் சொல்லிட்டு, எங்க அவன் பணத்தில் கொளிக்கிறான்னா நீங்க பாருங்க, அவன் எப்படி சம்பாதிக்கிறான்னு பாருங்க, ஹராமா ஹலாலான்னு பாருங்க. அதுக்கப்புறமா ஹலாலா சம்பாதிச்சிருந்தா அதை ஹலாலா செலவு பண்றானான்னு பாருங்க. எதையுமே பார்க்கறது இல்லை, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். காசு பணம் ஒருத்தன்ட்ட இருக்கா, ஆஹா அவன் பெரிய பாக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்றான், ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்றான், இப்போ பாருங்க அல்லாஹ் பாருங்க அவனுக்கு எவ்வளவு கொடுத்துருக்குறான் அப்படின்னு நம்ம மண்டையில ஏற்றி வச்சிருக்கிறோம். அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தது ஃபிரௌனுக்கு, காரூனுக்கு கொடுத்த மாதிரியும் இருக்கலாம், யாருக்கு தெரியும்? அல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய நாலேஜ்ல இருக்கு. புரியுதா? அதனால பயப்படணும். காரூனை பார்த்து அப்படிதான் சொன்னாங்க, யா லைத லனா மிஸ்ல மா ஊதிய காரூன் இன்னஹு லது ஹல்லின் அதீம். காரூனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை போன்று எங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டுமே, ரொம்ப பெரிய பாக்கியம் உள்ளவனாக அவன் இருக்கிறானே என்று இல்ம் இல்லாதவர்கள் சொன்னார்கள். ஆனா யாரிடத்தில் இல்ம் இருந்தது அவர்கள் சொன்னார்கள், வைக்க நாசமா போகடா, இன்னல்லாஹ யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். உலக வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை அல்லாஹ் விரும்பியவர்களுக்கு விசாலமாக கொடுப்பான், விரும்பியவர்களுக்கு நெருக்கடியாக கொடுப்பான். அதை வைத்து முடிவு பண்ணாதீங்கடா முட்டாள்களா என்று அந்த மார்க்க, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் உள்ள ஆலிம்கள் அந்த மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். புரியுதா? சூரா அல் கஸஸ்ல கடைசி பகுதியை படிச்சு பாருங்க.
யா அர்ஹமர் ராஹிமீன். இப்போ வாங்க விஷயத்துக்கு. நான் சொன்ன பாயிண்ட்டை மறந்துடாதீங்க. என்ன பாயிண்ட்டு? எந்த நிலையில் இருந்தாலும் கல்புடைய தொடர்பு அல்லாஹ்விடத்தில் இருக்குமேயானால் அவர் அல்லாஹுவால் அரவணைக்கப்பட்டவர். அவர் செல்வந்தராக இருந்தாலும், ஆட்சி அதிகாரியாக ஆட்சியாளராக அதிகாரியாக பெரிய மன்னராக இருந்தாலும் சரி, அல்லது சாதாரணமான ஒரு ஏழையாக அடிமையாக எந்த ஒரு தாழ்ந்த ஒரு நெருக்கடியான நிலைமையில் இருந்தாலும் அவர் கைவிடப்பட்டவர் இல்லை. எப்போது அவருடைய கல்புடைய தொடர்பு அல்லாஹுவோடு பிணைந்திருக்குமே ஆனால், இணைந்திருக்குமே ஆனால். ஒருவர் கைவிடப்பட்டு விட்டார் எப்போது? அவர் அல்லாஹுவை நினைக்காதவராக, அல்லாஹுடைய தொடர்பு அருந்தவராக இருப்பாரே ஆனால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சந்தித்த எந்த ஒரு இக்கட்டான சந்தர்ப்பத்திலும், நெருக்கடியிலும், சிரமத்திலும், துன்பத்திலும் அல்லாஹுவை விட்டு திரும்பி விடாமல், அல்லாஹுவின் மீது கோபப்பட்டு விடாமல், அதிருப்தி அடைந்து விடாமல். நம்ம இப்படி கொஞ்சம் ஏதாச்சும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரே திட்டு தான். யாரை திட்டுறது? சுற்றி இருக்கிற எல்லாரையும் திட்டுறது. புருஷன்லேருந்து, பொண்டாட்டிலேருந்து, பிள்ளையிலேருந்து, அத்தாலேருந்து, அம்மாலேருந்து, பக்கத்து வீட்டுக்காரன்லேருந்து, எழுத்த வீட்டுக்காரன்லேருந்து, வர்றவன்லேருந்து, போகிறவன்லேருந்து எல்லாத்தையும் திட்டுறது. அப்புறம் யாரை திட்டுறது? அப்படியே திட்டி திட்டி பூமியில் உள்ளவங்களை திட்டுனோன்னா கடைசியில் யாருமே இங்கே மிஞ்சி இல்லையா, அடுத்து அல்லாட்ட போயிட வேண்டியது. ஏன்டாலாம் இப்படி அநியாயம் பண்ணுற, அக்கிரமம் பண்ணுற, உனக்கு என்னடா நான் பண்ண, இப்படி போட்டு என்ன இந்த நோயில் வாட்டிய, இப்படி போட்டு எனக்கு அதை பண்ணுறிய இதை பண்ணுறியன்னு சொல்லிட்டு. அப்போ இவங்கெல்லாம் யாரு? அல்லாஹ்விடத்தினுடைய அரவணைப்பு விடுபட்டவர்கள். புரியுதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, எந்த ஒரு இக்கட்டான சந்தர்ப்பத்திலும், நெருக்கடியிலும், சிரமத்திலும், துன்பத்திலும் அல்லாஹுவை விட்டு திரும்பி விடாமல், அல்லாஹ்வின் மீது கோபப்பட்டு விடாமல், அதிருப்தி அடைந்து விடாமல், நன்றி உள்ள விசுவாசமிக்க அடியாராக திகழ்ந்தார்கள். அல்லாஹ் அக்பர். கவனிங்க, 23 ஆண்டுகால நபித்துவ வாழ்க்கையில் உலகம் தோன்றியதிலிருந்து அனுப்பப்பட்ட நபிமார்கள் சந்தித்த சோதனைகளையும் சிரமங்களையும் சந்தித்து சாதித்து பொறுமையாக இருந்து அனைத்தையும் ஞானத்துடன் எதிர்கொண்டு உலக வரலாற்றையே மாற்றி அமைத்து தௌஹீதின் ஒளிவிளக்கை ஏற்றி ஷிர்கினாலும், குஃப்ரினாலும், ஆபாசங்களினாலும், அக்கிரமத்தினாலும் இருளடைந்து கிடந்த உலகத்தை வெளிச்சமாக்கி, நேர்வழிப்படுத்தி, ஒழுக்கமாக்கி, நீதமாக்கி சாதனை படைத்தார்களே. இந்த சாதனை அல்லாஹுவின் மகத்தான அரவணைப்பு இல்லை என்றால் எப்படி சாத்தியமாக இருக்கும்? புரியுதுங்களாமா? நானே பாதி புரிஞ்சுதான் எழுதியிருக்கிறேன். இன்னும் நிறைய புரியுறதுக்கு துவா செய்யுங்க. நீங்க எவ்வளவு புரியுறீங்களோ அல்லாஹுக்கும் உங்களுக்கும் இடையில உள்ளது துவால உள்ளது. சரியா? திரும்ப படிக்கணுமா? போதுமா இது? அல்லாஹு அக்பர். அல்லாஹுவிற்கே எல்லா புகழும், அவனது தூதர் மீது சலவாத்துகளும் சலாமும் என்றென்றும் நிலவட்டும். நாளை மறுமை நாளில் அவர்களின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருமுகத்தை கண்குளிர கண்டு அவர்களின் கரத்தால் கௌசர் தடாகத்தில் நீர் பருகி அவர்களின் சிபாரிசினால் சொர்க்கம் செல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். சரி, அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. இந்த அரவணைப்பு என்பதை இன்னும் கொஞ்சம் விசாலமாக கொண்டு போவோம். அல்லாஹுவின் அரவணைப்பு என்பது பல நிறங்களை உடையதும், பல வழிகளை உடையதும், பல அத்தியாயங்களை உடையதும், பல படித்தரங்களை உடையதும், மிக ஆழமானதும், மிக பெரியதும், மிக விசாலமானதும் ஆகும். அப்போ இந்த அரவணைப்பு என்பதை ஒரு குறுகிய பார்வையில் பார்த்து, ஒரு குறுகிய எல்லைக்குள்ளார நிறுத்தி, அப்படி இருந்தால் அல்லாஹ் அரவணைக்கிறான், இல்லைன்னா அல்லாஹ்வுடைய அரவணைப்பு இல்லை, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடாதீங்க. புரியுதா? இது வந்து ரொம்ப பெரிய ஒரு சிக்கலான ஒரு கட்டத்தில் இருக்கோங்க. நம்ம என்ன அப்படின்னு சொன்னால், ரொம்ப கம்ஃபர்ட், அதாவது எல்லாத்துலேயுமே ஒரு பெர்ஃபெக்ட், எல்லாத்துலேயுமே ஒரு தனக்கு பிடித்த மாதிரி ஒரு இப்படித்தான் இருந்தால் நமக்கு அல்லாஹ்க்கு இடையில ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்குது, இல்லைன்னா நம்ம மோசம், நமக்கு ஒன்றுமே அல்லாஹ் செய்யலை, இந்த மாதிரியான மைண்டு செட்டு நம்ம மண்டையில் உட்காந்துருக்கு. அப்போ என்ன செய்யணும்? இந்த மண்டையை கொண்டு போய் நல்ல பெனாயில் ஊற்றி, அப்புறம் பெனாயில், பால்டாயில், அப்புறம் டெட்டால், இந்த மாதிரி என்னென்ன சுத்தம் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்கோ
ஆசிடு கூட, ஆனால் இது சொல்கிற உதாரணத்துக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு அதையும் எல்லாம் அந்த மாதிரி ஊற்றி இந்த மண்டையை கலட்டி அதில் போட்டு மூளையெல்லாம் எடுத்து வெளியே எடுத்து கழுவி கல்பெல்லாம் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய சோப்பெல்லாம் போட்டு கழுவி அதுக்கப்புறம் நறுமணங்களாக போட்டு வெளியே எடுக்கணும். அந்த மாதிரி நம்ம மண்டை என்ன இருக்குது, குழம்பி போய் சீர்கட்டு போயிருக்கு. அட அறிவாளிங்களா, இதெல்லாம் துன்யா. எது அதாவது துன்யானா இப்படித்தான் இருக்கும். கஷ்டம் இருக்கும், நெருக்கடி இருக்கும், மன உளைச்சல் இருக்கும், பொண்டாட்டியால புருஷனுக்கு பிரச்சனை, புருஷனால பொண்டாட்டிக்கு பிரச்சனை, பிள்ளையால பெற்றோருக்கு, பெற்றோரால பிள்ளைகளுக்கு, அண்ணனால தம்பிக்கு, தம்பியால அண்ணனுக்கு, அக்காவால தங்கச்சிக்கு, தங்கச்சியால அக்காவுக்கு, எழுத்த வீட்டுக்காரனால பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, அரசனால அடிமைக்கு, மக்களுக்கு, மக்களால அரசனுக்கு, எல்லாம் இருக்கும். குழப்பம் இருக்கும். துன்யா இப்படித்தான் இருக்கும். புரியுதுங்களா? அல்லாஹு தஆலா இப்படிலாம் அடியார்களை வைத்து பார்க்கிறான். அவன் விருப்பம் சோதிக்கிறான். எந்த நிலையிலும் என்னை நீ மறக்காமல் இருக்கிறாயா? வலா தகூனு கல்லதீன நசுல்லாஹ் ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும். அல்லாஹ் நபிக்கு என்ன சொன்னா? வலா தகும் மினல் காஃபிலின், இந்த மறதியாளர்களில் ஆகிவிடாதே நபியே அப்படின்ட்டான். புரியுதுங்களா? அப்ப ஈமான் என்றால் என்ன? அல்லாஹுவோடு தொடர்பை ஏற்படுத்துவது, அல்லாஹுவை எல்லா நிலைகளிலும் ரப்பாக ஏற்பது, அதான் ஈமான். நம்ம நினைச்சுக்கிட்டோம் வெறும் சஜிதால உளுந்து எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறமா அல்லாஹ்வை திட்டலாம், ஹராம பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு அறிவாளிங்களா? இல்ல. ஈமான்னா என்ன? சஜிதாவில் அல்லாஹ்வை உளுந்த மாதிரி, அல்லாஹ்வுக்கு முன்னாடி உளுந்த மாதிரி வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய தக்தீருக்கு முன்னாடி உளுந்துடணும், அல்லாஹ்வுடைய விதிக்கு முன்னாடி உளுந்துடணும். யா அல்லாஹ், நீ தான் எல்லாமே, நீ கொடுத்தா எனக்கு உண்டு. லா மானிஅ லிமா அதைத வலா முஅத்திய லிமா மனஅத வலா ராத்த லிமா கதைத வலா யன்ஃபஉ தல் ஜத் மின்கல் ஜத். மொத்தமா சரண்டர் ஆயிடும். ரதீது பில்லாஹி ரப்பா வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதின் நபியா. முடிச்சு அவ்வளவுதான் சரண்டர் அல்லாஹ் இடத்துல. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அனா அப்துக வ அலா அஹதிக வ வஅதிக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூ லக பி நிஅமதிக அலைய வ அபூஉ பி தம்பி ஃபக்ஃபிர் லீ ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த. மொத்தமா சரண்டர் ஆயிடும் அல்லாஹ். அதுதான் அல்லாஹ்க்கு பிடிக்கும். புரியுதுங்களா இல்லையா? நான் ஆனாங்கிறதே இருக்கக்கூடாது. நான், எனது அறிவு, எனது திறமை, நான் வசிக்கக்கூடிய நாடு, நான் சிட்டிசன், நான் பணக்காரன், நான் செல்வந்தன், நான் எனக்கு வீடு இருக்கிறது, எனக்கு பங்களா இருக்கு, எனக்கு கார் இருக்கு, எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதி. ஒன்றும் உனக்கு கிடையாது. புரியுதுங்களா? இந்த கண்ணை நீ திறந்திருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் நீ எனக்கு எனக்குன்னு சொல்ல முடியும். உன் கண்ணு மூடுனுச்சோ இல்லையோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஒன்றும் உனக்கு கிடையாது. அப்போ என்னத்தை நீ பெருமை அடிக்கிற? ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அப்போ இதுதான் நம்ம புரியணும். அல்லாஹுவின் அரவணைப்பு என்பது பல நிறங்களை உடையது, பல வழிகளை உடையது, பல அத்தியாயங்களை உடையது. லைஃப்ல ஒவ்வொரு கட்டத்தில் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. பல படித்தரங்களை உடையது, மிக ஆழமானது, மிக பெரியது, மிக விசாலமானதாகும். அந்த அரவணைப்பில் மிக மகத்தான ஒன்றுதான் நபித்துவமும் இஸ்லாமிய மார்க்கமும். சரி, அப்போ அல்லாஹ்வுடைய மகத்தான அரவணைப்புகள் ஒன்று என்ன? நபித்துவம் கிடைப்பது, இஸ்லாமிய மார்க்கம் கிடைப்பது. அடுத்து வாங்க. அல்லாஹு தஆலா தான் தேர்ந்தெடுத்த அடியார்களில் ஒரு கூட்டத்தை நபித்துவத்தை கொண்டும் ரிசாலத்தை கொண்டும் கண்ணியப்படுத்தினான். அல்லாஹு அலமு ஹைசு யஜஅலு ரிசாலத்தஹு. அப்ப யாரை ரசூலாக்கணும், யாரை நபி ஆக்கணும்னு அல்லாஹ்வுடைய இல்மு. அல்லாஹ் விரும்பியவர்களை நபியாக ஆக்கினான், விரும்பியவர்களை நபியாகவும் ரசூலாகவும் ஆக்கினான். அது மகத்தான அரவணைப்பு. அதுக்கு பிறகு இஸ்லாமிய மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்குது. இது கிடைச்சிட்டாலே நீங்க அரவணைக்கப்பட்டீர்கள், முடிஞ்சு. இப்ப நம்மள யாரும் நபி என்று வாதிட முடியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும், முடிஞ்சு போச்சு கதை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நபித்துவம் முடிந்து விட்டது. அந்த அரவணைப்பு என்பது அதனுடைய வாசல் அடைக்கப்பட்டு விட்டது, பூட்டப்பட்டு விட்டது. லா நபிய பாதி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், எனக்கு பின்னால் ஒரு நபி வரமாட்டார். மா கான முஹம்மதுன் அபா அஹதி மின் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலல்லாஹி வ காத்தமன் நபியீன். இப்போ விஷயத்துக்கு வாங்க. இஸ்லாம், இந்த இஸ்லாம் கிடைத்து விட்டாலே நம்ம முஸ்லிமா இருக்கிறதையே நீங்க ஃபீல் பண்ணுங்க. அல்லாஹ் என்னை அரவணைத்து விட்டான். இது எப்பங்க வரும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம முஸ்லிமா இருக்கிறோம், மூமினா இருக்கிறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இருந்தாலும்
இந்த குப்பை துன்யா, அற்ப காசு, பண வசதி, வீடு, ஒரு வாகனம், இது இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் என்னை கவனிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, எவ்வளவு பெரிய அநியாயக்காரர்கள் நம்ம. அல்லாஹ் தான் பாதுகாக்கணுங்க. யார் ரஹ்மர் ரஹீமீன். இந்த இஸ்லாம் இல்லாம எல்லாம் கிடைத்து என்னங்க பண்ண போறோம், நம்ம என்னங்க நடக்க போகுது, ஒன்றும் கிடையாது. இஸ்லாம் இல்லைன்னா இந்த மொத்த துன்யா வேஸ்ட். அந்த அரவணைப்பில் மிக மகத்தான ஒன்றுதான் நபித்துவமும் இஸ்லாமிய மார்க்கமும். அல்லாஹு தஆலா தான் தேர்ந்தெடுத்த அடியார்களில் ஒரு கூட்டத்தை நபித்துவத்தை கொண்டும் ரிசாலத்தை கொண்டும் கண்ணியப்படுத்தினான். சரியா? அதுக்கு பிறகு தனது இஸ்லாம் என்ற மகத்தான மற்றொரு அரவணைப்பை அவனது அடியார்களுக்கு மத்தியில் அல்லாஹ் பொதுவாக்கினான். யாருடைய உள்ளங்களில் அந்த நேர்வழியின் தேடலை வைத்தானோ, அதை வைக்கக்கூடியவனும் அவன்தான். அவர்கள் அல்லாஹுவின் இஸ்லாம் என்ற மகத்தான அரவணைப்பையும் பெற்று அவனது நல்லடியார்களில் அவனது அரவணைப்பில் ஆகிவிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள்ல சேர்ந்து அல்லாஹ்வுடைய அரவணைப்பில் அவர்கள் வந்து விடுகிறார்கள். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா ஃபத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னதி. சரிங்க, அடுத்தது பாருங்க. அவர்கள் நாளை மறுமை நாளில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹுவின் தண்டனையிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்திலும் நுழைந்து அல்லாஹுவின் சொர்க்கம் என்ற அரவணைப்பில் யுத்கிலு மய்யஷாவு ஃபீ ரஹ்மதிஹி வல்-ஸாலிமீன அஅத்த லஹும் அஸாபன் அலீமா. அல்லாஹ்வுடைய அந்த தனது அல்லாஹுவின் சொர்க்கம் என்ற அரவணைப்பில் அவனது திருமுகத்தை பார்த்தவர்களாக அவனது அன்பிலும் பாசத்திலும் அருட்கொடையிலும் என்றென்றும் இன்பமாக மகிழ்ச்சியாக முடிவில்லாத வாழ்க்கை வாழ்வார்கள். பிறகு தனது இஸ்லாம் என்ற மகத்தான மற்றும் ஒரு அரவணைப்பை அவனது அடியார்களுக்கு மத்தியில் அல்லாஹு தஆலா பொதுவாக்கினான். யாருடைய உள்ளங்களில் அந்த நேர்வழியின் தேடலை வைத்தானோ அவர்கள் அல்லாஹுவின் இஸ்லாம் என்ற மகத்தான அரவணைப்பையும் பெற்று அவனது நல்லடியார்களில் அவனது அரவணைப்பில் ஆகிவிடுகிறார்கள். அல்லாஹ்விடத்துல வந்து அவங்க சேர்ந்துறாங்க. இன்னல்லாஹ மஅல்லதீன தக்கவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? இன்னல்லாஹ மஅஸ் சாபிரீன். அதே போல இன்னல்லாஹ மஅல் முத்தகீன். அங்க வந்து அல்லாஹ்வுடைய மஅய்யத் அவங்களுக்கு கிடைத்து விடுகிறது. அல்லாஹ் உடன் இருக்கிறான் என்ற அந்த அல்லாஹ்வுடைய உடன் அது அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. சரி, அதற்கு பிறகு மறுமையில் அவர்கள் நாளை மறுமை நாளில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹுவின் தண்டனையிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்திலும் நுழைந்து அல்லாஹ் கடைசியா ஒன்று நடந்து கடைசியில் சொர்க்கத்தில் நுழைந்து அல்லாஹுவின் சொர்க்கம் என்ற அரவணைப்பில் அவனது அல்லாஹ்வுடைய அந்த திருமுகத்தை பார்த்தவர்களாக அவனது அன்பிலும் பாசத்திலும் அருட்கொடையிலும் என்றென்றும் இன்பமாக மகிழ்ச்சியாக முடிவில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் அக்பர். எவ்வளோ பெரிய பாக்கியம் இது. அல்லாஹுவே எங்களை உனது நேர்வழி பெற்ற நல்லடியார்களில் ஆக்கி வைப்பாயாக. ஆமீன். ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி. 61 இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு படிப்போம். ஒரு கணக்காக வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். என்னம்மா புரியுதுங்களா? ஏதாச்சும் நான் பாட்டுக்கு ஏதாவது உளறிட்டு இருக்கேனா? அல்லாஹும்ம நஸ்அலுக்கல் ஜன்னா வ நஊது பிக மினன் நார். அல்லாஹும்ம ஜஅல்னா மின் அஹ்லில் ஜன்னா. அல்லாஹும்ம ஜஅல்னா மின் அஹ்லில் ஜன்னா. ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நல்லதுமா. வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்கம்மா. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தகப்பலல்லாஹு மின்னா மின்கும். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். اللهم اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. ربنا اغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد. கண்டிப்பாக வைக்கலாமா? ஆனால் வைக்கும்போது அந்த விடுபட்ட ஃபர்லான நோன்புடைய நியத்து தான் நீங்கள் வைக்கணும். சஹரில் வைக்கும்போது என்னுடைய விடுபட்ட அந்த ரமதான் மாதத்தில் விடுபட்ட நோன்புகளில் முதலாவது நோன்பு வைக்கிறேன், ரெண்டாவது நோன்பு வைக்கிறேன், அந்த மாதிரி அந்த நியத்தை வைக்கணும். உங்களுக்கு நஃபிலுடைய நோன்பு தானாக கிடைச்சிடும். அது அந்த நாளில் நீங்கள் வைக்கும் பொழுது ஃபர்லுடைய நியத்தை வைத்து கொண்டால் நஃபிலுடைய நோன்பு உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனால் நஃபிலுடைய நோன்பை சேர்க்கக்கூடாது. அந்த நியத்தை வியாழக்கிழமையுடைய நஃபில் நோன்பையும் நான் நியத்து வைக்கிறேன்னு வைக்கக்கூடாது. ஃபர்ல வைக்கும் பொழுது ஃபர்ல மட்டும்தான் வைக்கணும்.
அது நஃபில் வந்து தானாக கிடைச்சிரும் உங்களுக்கு. இல்லை நீங்கள் நியத்து வந்து சுன்னத்துக்கு மட்டும் வச்சா போதும், ஒதுவனுடைய நஃபில் உங்களுக்கு அதில் சேர்ந்து கிடைச்சிரும் உங்களுக்கு. எது வந்து பெருசாக இருக்குதோ அதை நியத்து வச்சிட்டோம்னா அந்த இன்னொரு நஃபிலான இபாதத்துடைய நன்மையும் நமக்கு கிடைச்சிரும். எப்போதுமே அதாவது தஹியத்துல் வுது தொழக்கூடியவங்களாக இருந்தால் நீங்கள் ஒழு செஞ்சதுக்கு பிறகு நீங்கள் சுன்னத்தான தொழுகை லொஹருடைய அல்லது அசருடைய அல்லது மகரிபுடைய அல்லது இஷாவுடைய தொழுகை எதை நீங்கள் தொழுதாலும் அதோடு சேர்த்து நீங்கள் வந்து அந்த தஹியத்துல் அதாவது மஸ்ஜிதோ அல்லது தஹியத்துல் வுதுவுடைய தொழுகையோ உங்களுக்கு அந்த நன்மை தானாக கிடைச்சிடும் இன்ஷா அல்லாஹ். தாராளமாக தொழுகலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகரிபுடைய அதானுக்கு இகாமத்துக்கு இடையில் யார் விரும்புகிறாங்களோ 2 ரக்காத்து சுன்னா தொழுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்துருக்குறாங்க, தொழுதுருக்குறாங்க, சஹாபாக்கள் தொழுதுருக்குறாங்க. இந்த வியாபார ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வியாபாரத்தில் 2 விதமான பொருள்கள் இருக்கும். ஒரு பொருள்கள் என்னன்னு சொன்னால் அந்த கடையில் உள்ள மிஷின்கள், ரேக்கு, அந்த கடைகளில் வியாபாரம் நடக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அடிப்படை தளவாட சாமான்கள், அதுக்கு ஜக்காத்து கிடையாது. அந்த கடையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வியாபார பொருட்கள், அந்த பொருட்களையும் ஒவ்வொரு அரபி மாதத்தினுடைய கணக்குப்படி ஒரு ஆண்டு முழுமையடையும் பொழுது, அதாவது அந்த வியாபாரத்தை ஆரம்பித்ததிலிருந்து அந்த நேரத்தில் நம்ம கையில் இருக்கக்கூடிய அதாவது ரொக்க பணம், இந்த 2த்தையும் சேர்த்து அதிலிருந்து நம்ம 2.5% 40ல் 1 ஜக்காத்தா கொடுக்கணும். கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய வியாபாரம் ஒரு 10 லட்ச ரூபா வியாபாரம், அந்த 10 லட்சத்தை வச்சு ஒரு 3 லட்ச ரூபா கடையை ரெடி பண்ணி வச்சுருக்கிறீங்க, மிச்சம் 7 லட்ச ரூபாய்க்கு சாமான் வாங்கி போட்டிருக்கிறீங்க. அப்போ அந்த வருஷம் முடியும் பொழுது அந்த சாமான் என்ன இருக்குதோ விற்றது போக 7 லட்ச ரூபாய்க்கு சாமான் இருக்கா, 6 லட்ச ரூபாய்க்கு இருக்கா, அதனுடைய அசல் பணத்துக்கு தான், அதனுடைய லாபமாக விற்கக்கூடியதை கணக்கு வச்சு கிடையாது. அதனுடைய முதல் என்ன, இப்போது 6 லட்ச ரூபா சாமானாக இருக்கும், அதை நம்ம விற்று அது நமக்கு 10 லட்சமாகவும் கிடைக்கலாம், 11 லட்சமாக கிடைக்கலாம், 7 லட்சமாக கிடைக்கலாம், கூட குறைய கிடைக்கலாம். அப்போ அந்த 6 லட்சம் சாமானுக்கும் கையில் எவ்வளோ ரொக்க கேஷ் இருக்குதோ அதையும் ஒன்றா சேர்த்து அதிலிருந்து 40ல் 1 கொடுக்கணும் நம்ம. வலைக்கும் அஸ்ஸலாம். நோம்பு 3 நோம்பு தொடர்ந்து வைக்கணும், ஒரு நேரம் ஒரு நோம்பு தவறி போச்சுன்னா எப்படி உஸ்தாது? ஐயாமுல் பீதுடைய நோம்புமா 12, 13, 14 அல்லது 13, 14, 15 நீங்கள் தொடர்ந்து வைக்கலாம், விட்டு விட்டு வைக்கலாம். மாதத்தில் முந்தைய பகுதி, நடுப்பகுதி, கடைசி பகுதின்னு எப்பவும் வைக்கலாம். அது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மாதத்தில் அந்த ஐயாமுல் பீதுல வைப்பாங்க. அவர்களுக்கு பயனோ அல்லது வேறு ஏதாவது உடம்பு சரியில்லை அல்லது வேறு ஏதாவது வேலைகள் இருந்தால் அதை முற்படுத்தவும் செய்வாங்க, பிற்படுத்தவும் செய்வாங்க. அதில் தப்பே கிடையாதுமா. தாராளமாக நீங்கள் பிரித்து வைக்கலாம், சேர்த்து வைக்கலாம், மாதத்தினுடைய எந்த பகுதியில் வேண்டுமானாலும் வைக்கலாம். மகரிபை பொறுத்த வரைக்கும் அதுவும் சுன்னா தான். மகரிபுக்கு முன்னாடி நம்ம தொழுகிற 2 ரக்காயத்து சுன்னா கைரு முஅக்கதா. சுன்னால 2 இருக்குது, முஅக்கதா இன்னொன்று கைரு முஅக்கதா. இப்போ லொஹருக்கு முன்னாடி 4, லொஹருக்கு பின்னாடி 2, மகரிபுக்கு பின்னாடி உள்ள 2, இஷாக்கு பின்னாடி உள்ள 2, ஃபஜ்ருக்கு முன்னாடி உள்ள 2, இதெல்லாம் சுன்னா முஅக்கதா. அசருக்கு முன்னாடி உள்ள 4, இஷாவுக்கு முன்னாடி உள்ள 4, அதே போல் மகரிபுக்கு முன்னாடி உள்ள 2 சுன்னா கைரு முஅக்கதா. சுன்னான்னு வைக்கலாம், மகரிபுடைய முன் சுன்னத்துன்னு வைக்கலாம். அதாவது இவங்களுக்கு அதிகமான பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு இருந்தால் நம்ம சொல்கிறதுல இன்ஷா அல்லாஹ் தப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதாவது யார் வந்து அவரை முதல்ல அதாவது வேலைக்கு வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும்படி அவர் வந்து வேலையை விட்டு வேறு இடத்துக்கு போயிடுறாரு அல்லது அந்த நேரத்தில் வேறு இடத்துல வேலை செய்கிறாருன்னு இருந்தால் அப்போ நம்ம வந்து அதுவும் நமக்கு வேண்டியவங்களாக இருக்கிறாங்க அல்லது வந்து அதனால் அவங்க பாதிப்படைகிறாங்கன்னு சொன்னால் 2 பேருக்கும் இடையில் ஒரு சரியான ஒரு அதாவது நீதமான முறையில் நம்ம அதை சொல்கிறதுல இன்ஷா அல்லாஹ் தப்பு இருக்காதுமா. மன்னிக்கணும், வேண்டியவங்கன்னா அந்த அடிப்படையில் சொல்லலை. வேண்டியவங்களா இருந்தால் சொல்லலாம், வேண்டாதவங்களா இருந்தால் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு, அதாவது வேண்டியவங்கன்னா நம்ம அவங்கள பற்றி தெரியும், அவங்க கஷ்டப்படுறது நமக்கு தெரியும் அந்த அடிப்படையில். மற்றபடி எது நீதமோ அதன்படி தான் நம்ம நடக்கணும்.
இவங்களுக்கு அவர் அது மாதிரி போகிறதுனால இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது, இவங்க வந்து தன்னுடைய தேவைக்கு தான் அவங்களுக்கு அவ்வளோ சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க, அப்படி இருந்தும் அவர் வந்து அந்த ஒப்பந்தத்தை மீறி செய்கிறாரு, இவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு இருந்தால் நம்ம கண்டிப்பாக அதை அறிவிப்பு செய்கிறதுல உணர்த்துறதுல தப்பு இல்லை. அரசு கஷ்டமாக இருக்குன்னு, அதாவது அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் ஊதியத்தை கூட்டலாம், எல்லாருக்கும் தேவைகள் ஒரு அளவோடு நிற்கிறது இல்லைம்மா, ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்குள்ளார ஒன்று இப்படி தானே இருக்குது. இருந்தாலும் நம்ம ஒரு இடத்துல ஒப்பந்தத்தை வந்து ஒத்துக்கொள்ளும் பொழுது அந்த ஒப்பந்தத்தின்படி தானே போகணும், அதில் வந்து நம்ம மீற முடியாதுல்ல. அதனால் வந்து அவருக்கு நீங்கள் முதல்ல கூப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி செய்கிறது சரியில்லை, இவங்களுக்காக வேண்டி நீங்கள் வந்து வேலைக்கு ஒப்பந்தம் செஞ்சுட்டு அவங்களிடத்துல சம்பளம் வாங்கிட்டு அவங்களுக்கு தேவையாக இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் வெளியில் போயிடுறீங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு முதல்ல அவங்களுக்கு சொல்லுங்கள். அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ். அதனால் ஒரு டைம் வச்சுக்கோங்க, இந்த டயத்துக்கு மேலே நீங்கள் அங்கே போகிறதா இருந்தால் அது உங்கள் விருப்பம், உங்களுடைய உபரியான நேரத்தில் அப்படின்னு முதல்ல அவங்களுக்கு சொல்லுங்க. அவங்க அதை மீறுறாங்க தொடர்ந்து அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறமா இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆமாம், இந்த இது எல்லாமே இந்த அதாவது உஜ்ரத்துன்னு சொல்லுவாங்க, அக்துல் உஜ்ரான்னு சொல்லிட்டு, அதாவது கூலிக்கு வேலைக்கான ஒப்பந்தங்கிறது. இது எல்லாமே அந்த அடிமைகளுடைய அந்த ஒப்பந்தங்கள்லேருந்து அப்படியே பிரிஞ்சு வரக்கூடிய பல பிரிவுகள் தான் இது. முழு நேர அடிமை, பகுதி நேர அடிமை, அந்த மாதிரி முழு நேர ஒப்பந்தம் அந்த மாதிரி தான். யா அய்யுஹல்லதீன ஆமனு அவ்ஃபு பில் உகூத், மூமின்களே ஒப்பந்தங்களை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள். வஅவ்ஃபு பில் அஹ்தி இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா, வாக்குகளை ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள், அது குறித்து மறுமையிலே விசாரிக்கப்படும். அல்ல ஹதீஸில் வந்து பொதுவாக எந்த துவாக்கள் வேணாலும் செய்யலாம், இது மட்டும்தான் கிடையாது, எது வேணாலும் செய்யலாம். துவாங்கிறது வாழ்த்துறது தான், வெறும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம், அது போதும். சில இடத்துல வந்து நம்ம ஞாபகம் இல்லை, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லது அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், சில பேர் சொல்லியிருக்காங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேம்மா, செலவாத் சொல்லக்கூடாது. ஆமாம், அது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவதுமா பெண்கள் வந்து கற்ப காலத்தில் அவங்க விட்ட நோன்பு, அந்த கற்ப காலத்திற்கு பிறகு குழந்தைக்கு பால் கொடுக்கறதுனால விட்ட அந்த 2 வருடங்களில் உள்ள நோன்புகள் வந்து அவங்களுக்கு மன்னிக்கப்பட்டதுமா. அவங்க வந்து ஃபிதியா மட்டும் கொடுத்து கொண்டால் போதுமானது, ஃபிதியா மட்டும் கொடுத்தா போதும். அப்பையும் நீங்கள் வந்து ஃபிதியா கொடுக்காமல் இருந்தால் அந்த நோன்புகளுக்கான ஃபிதியாவையும் இப்போ நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக சொல்லலாம், வலைக்கும் அஸ்ஸலாம்னு சொல்லலாம், அந்த குரல் மட்டும் நம்ம நார்மலாக வெளியாளுங்களுக்கு எப்படி சொல்லுவோமோ அதே போல் அந்த, அதாவது ஒரு கணவனிடத்தில் பேசும்போது, ஒரு அண்ணன் தம்பி இடத்துல பேசும்போது உண்டான அந்த மென்மை இல்லாமல் சாதாரணமாக சொல்லலாம், சத்தம் இல்லாமல். வீட்டு வாடகையை பொறுத்த வரைக்குமா, அந்த வாடகையை நீங்கள் சேகரித்து சேமிப்பாக வைத்திருந்தீர்களே ஆனால் அந்த சேமிப்பை வருஷம் முடியும் போது உண்டான உங்களுடைய மற்ற சேமிப்போட சேர்த்து ஜக்காத்து கொடுக்கணும். அப்படி இல்லை, ஒரு இடத்துலேருந்து 15,000 ரூபா 20,000 ரூபா வாடகை வருது, அந்த மாதமே அது உங்களுக்கு செலவாகிவிட்டால் அந்த வாடகையின் மீது ஜக்காத்து கிடையாது. நம்ம வீட்டுக்கு மேலே ஜக்காத்து கிடையாது. அதாவது வாடகைக்கு நீங்கள் விட்டுருக்கிறீங்கல்ல, அந்த வீட்டின் மீது ஜக்காத்து கிடையாது. அந்த வீட்டிலிருந்து வரக்கூடிய வாடகையின் மீது தான் ஜக்காத்து இருக்குது. அந்த வாடகை சேமிப்பாக இருக்குமே ஆனால் அந்த மாதத்துலேயே அது நமக்கு செலவாயிடுது, அவசியமான தேவைகளில் என்று இருந்தால் அப்போ அதன் மீது உங்களுக்கு ஜக்காத்து கடமை இல்லை. நல்லது இன்ஷாஅல்லாஹ். அடுத்த வகுப்பிற்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், தக்கபலல்லாஹு மின்னா வ மின்கும், சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.